வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு புதுவிதமான ஒரு டிஃபன் பண்ண போகிறோங்க. அதாவது ரொம்ப பழங்காலத்து டிஃபன் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த டிஃபனை பண்ணியிருப்பீங்க. சட்டுன்னு ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெசிபி தான் இது. டக்குன்னு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு 5 minutes தான். காலையிலையும் நம்ம செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், நைட்டும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. அருமையான டிஃபனு. அதாவது ஜவ்வரிசி உப்புமா. ஜவ்வரிசிலேயே நம்ம வந்து உப்புமா செய்யலாம். ரொம்ப பழங்காலத்து ரெசிபி. நம்ம வீட்டிலலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து ஏற்கனவே செஞ்சிட்ருப்பாங்க. இது செய்யாதவங்களுக்கு, நியூலி மேரிடு கப்புள்ஸு என்ன டிஃபன் அப்படின்னு பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு ஈஸியாக ஒரு 5 minutes செஞ்சிடலாம். சரி வாங்க, நம்ம மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போது ஜவ்வரிசியை வந்து நான் இந்த கப்பில் அளந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. இந்த கப்பில் வந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது 2வது கப்பு பிரித்து கொட்டின்னு இருக்கேன். நல்லா ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணாலே அந்த ஜவ்வரிசி வந்து அதோட மாவு வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பார்த்திங்களா, அதெல்லாம் வெளியில் பிரிஞ்சிரும். நல்லா அலம்பிட்டு நம்ம வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம மோர் ஊற்றணுங்க. இப்போ நான் 2.5 கப்பு எடுத்துட்டுருக்கேன் ஜவ்வரிசி. ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நல்லா அலம்பிக்க போகிறோம். சூப்பராக அலம்பிக்கணும். நல்லா அலம்பினாலே அதில் மெதுன்னு ஆகிடும். அப்புறம் மோர், நல்லா 1 டம்ளர் மோரை ஊற்றின்ட்டுருக்கேன். புளிப்பு இல்லாமல் மோரை ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கல் உப்பு போட்டுருக்கேன். இப்போது போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 an hour நல்லா ஊறணும். ஊறிடுத்து அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஜவ்வரிசியை எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா கிள்ளி வரும். படம் வந்து கிள்ளுற பதம். அது தாளிச்சிக்கிறதுக்கு வந்து கடுகு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகாய் வற்றல் 6 போட்டுருக்கேன். சீரகம் வந்து 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். மிளகாய் வற்றலும் போட்டுக்கலாம், நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. 2மே சேர்த்து கலந்துக்கலாம். பெருங்காயத்தை போட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். வான்லியில் அடுப்பை மீடியம்லேயே வைங்க. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பொடி பொடியாகவும் நறுக்கிக்கலாம், இல்லை சீவல் மாதிரி துருவிக்கலாம். ஸ்லைஸாக அப்படின்னு துருவிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இப்படியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் போட்டுக்கணும். அதாவது ஜவ்வரிசி வந்து மோரில் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் உறிஞ்சி நல்லா நம்மளுக்கு பால்ஸ் கண்ணாக வந்துடும். ஜவ்வரிசி நல்லா முழுஷாக நிற்கும். அது இப்போ பாருங்கள் வதங்கிடுது. நல்லா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் வற்றல் கூட்டி குறைச்சிக்கலாம். உப்பும் அதில் போட்டுட்டோம். பாருங்கள், நம்ம வந்து நல்லா வெந்துடுத்து, அதாவது ஊறிடுத்து. தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊறிடுத்து. கையால் கிள்ளி பார்த்தா அது வந்து மெத்துன்னு வரும். இப்போ அந்த ஜவ்வரிசியெல்லாம் உப்பு மோரில் ஊற போட்டதை எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுண்டு, மிளகாய் வற்றல் நான் போட்டுருக்கேன். மிளகாய் வற்றல் எல்லாமே சேர்ந்து நம்ம கலரிக்கணும். அடியோடு கலரி கொடுத்துக்கணுங்க. நல்லா தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்குங்க. சுட சூப்பராக நம்மளுக்கு ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடுது. அதாவது ரொம்ப சட்டுனி ஈஸியாக
நம்ம செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து மோர்களி, மோர்கூழ் அது எப்படி செய்யறது, அதுவும் 5 minutes ரெடி ஆகிடும். அது எப்படி செய்யறது அப்படின்னு ஏற்கனவே நான் அப்லோடு செஞ்சுருக்கேங்க. அதில் போய் பாருங்கள் அந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிய வரும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். அப்புறம் வந்து வெள்ளை தோசை, வெள்ளை அடை, வெல்லம் போட்ட தோசை, வெல்லம் போட்ட அடை, வெல்லம் போட்ட பரோட்டா அப்படின்னு சொல்லலாம், வெல்லம் போட்ட சப்பாத்தின்னு சொல்லலாம். அந்த வெள்ளை தோசை அது வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் எப்படி செய்யறது அப்படின்னு. பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம பண்ணாமல் டக்குன்னு ஈஸியாக டிஃபன் செஞ்சுட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு போகலாம். டிஃபன் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் நமக்கு. அதனால் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணுற டிஃபன் தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இதில் பாருங்கள், நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. அடியிலேருந்து நல்லா கலரிக்கணும். நம்ம வந்து இதில் எல்லாமே போட்டுட்டோங்க. அதான் நம்ம வந்து மோரில் ஊற போட்டுருக்கோம் இல்லையா. மோர் வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க. மோர் வந்து நல்லா கரைச்சி நல்லா ஒரு சீராக இருக்கணும். மோர் நல்லா தாராளமாக ஒரு டம்ளர் ஊற்றிட்டிங்கன்னா மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஜவ்வரிசியை. சில ஜவ்வரிசி சீக்கிரமாகவே ஊறிடும், 15 நிமிஷத்துலேயே ஊறிடும். நீங்கள் வந்து பார்க்குறதுக்குள்ளே தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிருக்கும். உப்பு மோர் எல்லாம் தண்ணியெல்லாம் உறிஞ்சி, மோரெல்லாம் உறிஞ்சி நம்மளுக்கு கண்ணாக கிடைக்கும். அதை வந்து நம்ம வாண்டியில் போட்டு வெங்காயத்தை, பச்சை மிளகா போட்டுக்கணும், மிளகாய் வற்றல் போட்டு நம்ம கலரி கொடுத்துக்கிறோம். வேணும்னா தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் துருவலை நல்லா வந்து துருவி மேலே போட்டுட்டு லாஸ்ட்டாக கடைசியில் ஒரு பிரட்டினா நமக்கு அருமையாக இருக்கும். நான் தேங்காய் போடலை, வெங்காயம் போட்டால் வெங்காயம் டேஸ்ட்டு தனியாக இருக்கும். தேங்காய் போட்டு வெங்காயம் போட்டால் அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு. வெங்காயம் போடாமல் வெறும் தேங்காய் போட்டு செய்யலாம். அது வந்து அட்டகாசமாக வெறும் தேங்காயிலே செய்கிற மாதிரி உதிரியாக டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டேஸ்ட்டு, சுவை இல்லையா. நலபாகம் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம வந்து செய்கிற என்ன டிஃபனோ அல்லது சமையலோ செய்யும்போது அது நம்மளுடைய கைவண்ணமும் மனவண்ணமும் மற்றும் நம்முடைய சுவையும் அதில் வந்து கூட்டி கொடுக்கும். அதுதான் வந்து நலபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சமையல் அப்படின்றதே ஒரு ஆர்ட். விரும்பி செஞ்சு நம்ம பண்ணினோம்னா அது வந்து அந்த டிஃபனோ குக்கிங் சமையலோ வந்து அட்டகாசமாக அமையுங்க. நம்ம வந்து முடியலையே, உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு செய்யணுமே அப்படின்னு செய்வோம் இல்லையா, சோம்பேறித்தனமாக. அப்படி செய்யும்போது அது வந்து சுவை குறைவாக தான் நமக்கு தெரியும் அது. அதனால எப்பவுமே வந்து நம்ம குக்கிங்கில் லவ் பண்ணிட்டு டிஃபனு எதுவாக இருந்தாலும் செஞ்சோம்னா அது வந்து கூட்டி கொடுக்கும், சுவையும் மனமும் கூட்டி கொடுக்கும். எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதானே நமக்கு வேணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு, பிள்ளைங்க, ஹஸ்பண்டு எல்லாம் விரும்பி சாப்பிட்றது தானே நமக்கு வேணும். அதனால நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நல்லா அருமையாக செஞ்சு நம்ம கொடுக்கலாம். அடையிலேருந்து கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுருக்கோம் இல்லையா, சீரகம் போட்டுருக்கோம், அப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டோம். வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குங்க, அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த என்டையர் டிஷ்ஷுக்கே அது வந்து சூப்பராக தூக்கி கொடுக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. நிறைய பேர் போட்டிருப்பீங்க, நான் இன்னைக்கு இதில் போடலை, ஆனால் சொல்கிறேன், மறந்து போயிட்டேன் நான் போடுறதுக்கு. அருமையான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க அதுதான் வேர்க்கடலை. வேர்க்கடலையை வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை, இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கிறோம் இல்லையா, அதில் வேர்க்கடலையை போட்டு தாளிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். வீட்டே பண்ண முடியாதுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். நல்லா உதிரியாக எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிப்படும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.
அதான் சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க இது, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேர்க்கடலை போட்டால் அவ்வளோ தூக்கி கொடுக்குங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, இஞ்சி. இஞ்சி வந்து தோலை சீவிட்டு துருவி போட்டுக்கலாம். ஏன் இஞ்சி போடுறோம் அப்படின்னா, நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்காது, வயிறு உபாதைகள் இருக்காது, வயிறு சம்பந்த ப்ராப்ளமே இருக்காது. அதனால நிறைய பேர் வந்து எல்லாத்துக்குமே இஞ்சி போடுவாங்கங்க. எந்த டிஃபன் செய்யறதா இருந்தாலும் எக்ஸப்ட் ஸ்வீட் டிஃபனை தவிர எல்லாத்துக்கும் இஞ்சி போடுவாங்கங்க. இந்த ஜவ்வரிசி பரட்டல், ஜவ்வரிசி உப்புமா, இல்லை ஜவ்வரிசி புலாவ் அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாங்க. பயங்கரமான ட்ரெடிஷ்னல் டிஃபன், அந்த காலத்து டிஃபனு இது. ஈவினிங்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நைட்டு வந்து என்ன டிஃபன், தோசை இட்லி சாப்பிடாம விரும்பினா நைட் இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிட்டோம்னா, நம்ம காஃபி போடுற டயத்தில் ஒரு 4 மணி 5 மணிக்கு காஃபி போடும்போது இந்த ஜவ்வரிசியை எடுத்து அப்படியே மோரில் ஊற போட்டோம்னா நம்ம டக்குன்னு ஈஸியாக நைட் செஞ்சிடலாம். அதாவது நம்ம வந்து சேமியா உப்புமா செஞ்சுருப்போம், ரவா உப்புமா செஞ்சுருப்போம் இல்லையா அடிக்கடி. ஜவ்வரிசி உப்புமா செஞ்சு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க. வாயில் தென்படும் போது, அதாவது முத்து முத்தாக தென்படும் போது சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்